பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அடுத்த திருநாமம் அமிர்தாசக என்பதாகும். அமிர்தாசோ மிருதவபுகு சர்வஜ்ஞ சர்வதோ முக என்கின்ற அடியிலே அமைந்திருக்கின்ற முதல் திருநாமம். இந்த அடியிலே அமிர்தாசக, அமிர்தவபுகு, சர்வஜ்ஞ, சர்வதோ முக என்கின்ற 4 திருநாமங்கள் அமைந்திருக்கின்றன. அவற்றிலே முதலே வருகின்ற திருநாமம் அமிர்தாச என்பதாகும். இந்த திருநாமத்துக்கு, அமிர்தாசக என்கின்ற திருநாமத்துக்கு அமுதத்தை உட்கொள்பவன், அருந்துபவன், ஏற்றுக்கொள்பவன், உண்பவன் என்று பொருள். பகவான் ஆத்மாராமராக தன்னுடைய பேரானந்தத்திலேயே தானே எப்பொழுதும் ரமித்து திளைத்து கொண்டு இருக்கின்றார். பேரின்பமாகிய அந்த அமுதத்தை அவர் பருகிக்கொண்டே இருக்கின்றார். அதனால் அவருக்கு அமிர்தாசக என்கின்ற திருநாமம். இதை வேறு விதமாகவும் பொருள் கொள்ளலாம். கடலை கடைந்து எடுத்த அமுதத்தை தேவர்களுக்கு கொடுத்து, தேவர்களை உண்ணச் செய்து, தேவர்களுக்கு அளித்து, அவர்கள் முகமாக தான் ஏற்றுக்கொள்கின்றார் என்பதாலும் அவர் அமுதத்தை உண்பவர் ஆகின்றார். அதனாலும் அவருக்கு அமிர்தாசக என்கின்ற திருநாமம் பொருந்தி வருகின்றது. ஓம் அமிர்தாசாய நமக. அடுத்த திருநாமம் அமிர்த வபுகு. அமிர்த வபுகு. மிருதக என்றால் இறந்து போனது அல்லது அழிந்து போனது என்று பொருள். அமிர்த என்றால் அழிவே இல்லாத, இறப்பே இல்லாத, மறைவே இல்லாத தன்மை. பகவானுக்கு அழிவு அல்லது இறப்பு என்பதே இல்லை. முன்பும் இருந்தார், இப்பொழுதும் இருக்கின்றார், இனிமேலும் இருப்பார். பகவான் இடத்தையும் காலத்தையும் கடந்து நிற்கின்றார். அதனால் அவர் அமிர்தவபுகு என்கின்ற திருநாமத்தை பெறுகின்றார். ஓம் அமிர்தவபுஷே நமக. பகவான் அனைத்தையும் அறிகின்றார். அதனால் அவர் சர்வஜர், அனைத்தையும் அறிந்தவர், அனைத்தையும் அறிபவர். ஏனைய அனைவருமே ஏதோ ஒரு சிலவற்றை மட்டுமே அறிந்தவர்கள். நம்மில் எவருமே சர்வஜர் இல்லை. அப்படிப்பட்ட அறிவும் நமக்கு முயற்சியினாலே தான், சிரமத்துக்கு பிறகுதான் ஏற்படுகின்றது. படித்தோ, பிறர் சொல்ல கேட்டோ, அதை பற்றி சிந்தித்தோ நாம் சற்று அறிவு பெறுகின்றோம் சில விஷயங்களை பற்றி. முழு ஞானத்தை அடைந்த ஞானிகள் சகலத்தையும் அறிகின்றார்கள் என்று சொல்லலாம். ஆனால் சிலவற்றை மட்டுமே அறிந்திருக்கின்ற நம்மை போன்றவர்களும் சரி, நிறை ஞானிகளும் சரி, முயற்சி செய்து சிறிது சிறிதாக சில விஷயங்களை பற்றிய ஞானத்தையோ அல்லது அனைத்தையும் பற்றிய ஞானத்தையோ அடைகின்றார்கள். ஆனால் பகவானுக்கு எந்த முயற்சியும் இல்லை. அவர் தன்னுடைய இயல்பினாலேயே அனைத்தையும் அறிந்தவராக இருக்கின்றார், சர்வஜராக இருக்கின்றார். இந்த வேறுபாடு, பகவான் தன்னுடைய இயல்பினாலேயே சர்வஜராக இருக்கின்றார் என்கின்ற வேறுபாடு கவனிக்கத்தக்கது. ஓம் சர்வஜ்ஞாய நமக. அடுத்த திருநாமம் சர்வதோமுக. எல்லா புறங்களிலும் முகங்களை உடையவர் என்பது இதன் பொருள். பகவான் எண்ணிறந்த முகங்களை கொண்டவர். அவர் பார்க்காததோ, கேட்காததோ, அறியாததோ எதுவுமே இல்லை. சொல்லப்போனால் அநேக எண்ணிறந்த முகங்களை உடையவர் என்று சொல்வது கூட ஒரு குறைவான மதிப்பீடு தான், குறைவான வர்ணனை தான். அவர் ஏதோ ஒரே ஒரு இடத்துல இருந்து கொண்டு நிறைய முகங்களை உடையவர் என்பது அல்ல. அவர் இல்லாத இடமே இல்லை. அவர் எல்லா இடங்களிலும் இருக்கின்றார். அந்த பொருளிலே அவர் அநேக விதமான அநேக முகங்களை உடையவராக, எல்லா புறங்களிலும் முகங்களை உடையவராக இருக்கின்றார். சகஸ்ர சீர்ஷக, 1000 சிரங்களை உடையவர். சகஸ்ராட்ச, 1000 கண்களை உடையவர். சகஸ்ரபாத், 1000 பாதங்களை உடையவர் என்று பகவான் போற்றப்படுகின்றார். அர்ஜுனனுக்கு தனது விஸ்வரூபத்தை காட்டி அருளினாரே பகவான், அந்த விஸ்வரூபம் இங்கே தியானிக்கத்தக்கது. ஓம் சர்வதோமுகாய நமக. பகவானுக்கும் பகவானின் திருநாமங்களுக்கும் பக்தர்களுக்கும் நமஸ்காரம்.